தூக்கத்தை காட்டிலும் ஜெபிப்பதே மேலானது. அந்த அரைகுறை தூக்கத்தோட, அந்த பலவீனத்தோட, கொஞ்சம் தொண்டையில சிரமத்தோட இங்க வந்து நான் நிக்கிறேன்னா எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. உடனே பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டோன்னு சொல்றாங்க. என்ன காரணம்? ஆராதனை ஆரம்பிக்கிறப்பே சொல்லுன்னு நினைச்சான். இதுதான் ஏற்ற நேரம் போல இருக்கு. கர்த்தர் இப்பதான் நினைப்பு விட்டுறாரு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? வந்து பலனா நிக்கிறதுக்கு என்ன காரணம்? என்னங்க? 2 காரணம். 1 கர்த்தாதி கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை. இன்னொன்று காலை 6 முதல் மாலை 6 வரைக்கும் ஜெபிச்சீங்களா அந்த ஜெபம். அப்படி கூடி வந்து ஓடி வந்து தேடி வந்து ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கிற ஒரு கூட்டம் சபைக்குள் இருப்பதனால தான் சபைக்குள்ள எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. எப்போதும் பாரத்தோடு ஜெபிக்கணும். அதுக்காக தான் அந்த சங்கிலித்தோட ஜெபமே. எத்தனை சபையில் நடக்குன்னு தெரியாது. நாம வருடம் இதுல கர்த்தர் கிருபையாக கவனமாக நடத்தி கொண்டு வருகிறார். அந்த ஜெபம்தான் அபிஷேகத்தை கொடுத்து பலப்படுத்துகிறது, நிற்க வைக்கிறது.